இலங்கையில ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு விதவிதமான விஷயங்கள் பத்தி நாங்க பேசுவோம். ஏதாவது ஒரு விஷயம் நாம பேசக்கூடிய விஷயங்களாவே இருக்கும். இந்த ஒரு கிழமையா நாம அதிகமா பேசின விஷயம் கிளீன் ஸ்ரீலங்கா, அதோட சேர்த்த இந்த பேருந்து முச்சக்கர வண்டிகள்ல அந்த முச்சக்கர வண்டிகள் தொடர்பான பிரச்சனை. சரி, இது நாங்க நேற்றும் ஒரு வீடியோல முழுசா பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இன்றைக்கு இதுல எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு என்ன? இன்று நள்ளிரவு முதல் பேருந்து ஓட்டுநர்கள் அல்லது பேருந்து நடத்துனர்கள் ஒரு வேலை நிறுத்தம் அல்லது ஒரு பணி நிறுத்த போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு இருந்தாங்க. அந்த போராட்டம் இப்ப கைவிடப்பட்டிருக்கு. அது என்னத்துக்காக கைவிடப்பட்டிருக்கு? அவங்களுக்கு என்ன நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கு? இது எப்படி நடக்க போகுது? இந்த கிளீன் ஸ்ரீலங்கா கொஞ்சம் பின்னுக்கு போகுதா? அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்கள்ல பேச ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க இந்த நடவடிக்கை மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க. பரவாயில்ல குடுத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு தரப்பு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், இந்த கிளீன் ஸ்ரீலங்கா மூலமா பேருந்துகளுக்கு பலதரப்பட்ட அறிவித்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த மேலதிகமா பொருத்தப்பட்டிருக்கிற இந்த டெக்கரேஷன் பொருட்களை தாண்டி பேருந்து நடத்துனர்களா இருக்கட்டும், பேருந்து சாரதிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த பேருந்தை செலுத்துறது அப்படின்றது மிக மோசமான, மிக பயங்கரமான முறையில செலுத்துவாங்க. மஞ்சள் கோடு இருக்கா, அல்லது ரெட் லைட் போட்டிருக்கா, மஞ்சள் லைட் போட்டிருக்கா, பச்சை லைட் போட்டிருக்கா, இந்த கணக்கே இல்ல. தங்கட ரோட் மாதிரி இத செலுத்துற வகையில தான் வாகனங்களை ஓவர்டேக் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ராங் சைட்ல வரதா இருக்கட்டும், இந்த பேருந்துகள் அப்படின்றதே மிகப்பெரிய ஆளடியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல நம்ம பார்க்கிறோம். அது ஏன்னா அந்த அளவு மோசமா தான் எல்லா பேருந்துகளும் செலுத்தப்படுகிறது. எல்லா பகுதிகளிலும் அப்படித்தான் இருக்கு. கொழும்பு உள்ளிட்ட அத்தனை பகுதிகளிலும் இந்த பேருந்துகள் அப்படித்தான் செலுத்தப்படுது. இதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் மேலதிகமா இந்த பேருந்துகள்ல பொருத்தப்பட்டிருக்கிற பொருட்களை கடந்த நாட்கள்ல போலீசாருடைய அறிவித்தலின் கீழ காலம், அதாவது 12ஆம் தேதியோ அன்னைக்கு ஒரு 2 கிழமை கொடுத்திருந்தாங்க. இதுக்குள்ள அகற்றாட்டி அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான சட்டம் ஏற்கனவே இருக்கு. இல்லாம இல்ல. ஏற்கனவே இதுக்கான சட்டம் இருக்கு. நிறைய பேர் இதுல விமர்சனம் செஞ்சா சொன்னா, இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இந்த அரசாங்கத்தின் மூலமா தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். இல்ல, இது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை பழைய அரசாங்கங்கள் இதை அமுல்படுத்தாதால இப்ப இந்த கிளீன் ஸ்ரீலங்காக்குள்ள போலீசார் இதனை அமுல்படுத்துறாங்க. இது அவ்வளவுதான் விஷயம் இது நடக்குது. ஆனா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க யாரு? இந்த பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் உரிமையாளர்கள் இவங்க எல்லாமே. கடந்த நாட்கள்ல எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கு, இதனால பெரிய பிரச்சனையா இருக்கு, பெரிய பிரஷரா இருக்கு, போலீசார் வந்து அத்துமுறி இந்த விஷயத்தை எங்களை செய்ய சொல்றாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதுல செய்ய சொன்னதே ஒரு நன்மைக்கான விஷயங்கள் தான். எத்தனையோ உயிர்கள் வந்து இதுல ஒவ்வொரு நாளும் பேருந்து விபத்தினால ஒவ்வொரு நாளும் பலியாகுது. இந்த விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்காக வீதி விதிமுறைகளை சரியா பின்பற்றுங்க, வாகனம் ஓட்டும் போது சரியான முறையில பின்பற்றுங்க, அதோடு மட்டும் இல்லாமல் மக்களை வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஏத்தும் போது சரியான முறையில பயன்படுத்துங்க. நடு ரோட்ல நிப்பாட்டி ஏத்துறது, நடு ரோட்ல நிப்பாட்டி இறக்குறது, இந்த மாதிரி போட்டிக்கு வாகனம் ஓடுறது, 2 சிடிபி பஸ்ஸும் தனியார் பஸ்ஸும் பெரிய அளவான போட்டியில பல உயிர்கள் பலி போயிருக்கு. இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ள இந்த பேருந்துகளுடைய ஓட்டுநர்களுடைய கவனம் செலுத்தப்பட்டு அதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதை தாண்டி மேலதிகமாக இந்த பொருட்கள், அதாவது மேலதிகமாக டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்க பொருட்கள் எல்லாம் அகற்றப்பட சொன்னது. ஆனா சில பேருந்துகள் அகற்றியிருந்தது. ஆனாலும் கூட இதுக்கு இந்த பேருந்து உரிமையாளர் சங்கம், பேருந்து சங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சு இன்றைய நாள்ல இருந்து ஒரு வேலை, அதாவது பணி புறக்கணிப்பை ஈடுபடுத்த போறோம் நள்ளிரவுல இருந்து சொல்லியிருந்தாங்க. இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கப்பட்டது. மக்கள் இதுக்கு நிறைய ஆதரவு வழங்க, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு பின் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ள சரி, எந்த திட்டத்துக்குள்ளாது இதை கண்டிப்பா கட்டுப்படுத்தி ஆகணும். இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, தொடர்ந்து செய்யுங்கன்ற ஆதரவு மக்கள் மத்தியில பெரிய அளவா இருந்த நிலையில இன்று காவல்துறை மா அதிபருக்கும் பேருந்து சங்க அதாவது சங்கத்தினருக்கும் இடையில இடம்பெற்ற ஒரு பேச்சுவார்த்தையில 3 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. හැබැයි එතන දාලා අපේ වීඩියෝ පෙන්වද්දි අපේ ඩ්‍රයිවර්ලා කරලා තියෙන වැරදි මේවා කතා කරන්න බෑ එතනදී. ඇත්තටම බස් වල යන විදියයි, බස් ඕටෙක් කරන විදියයි, CTB බසුයි අපේ බසුයි තරඟට යන විදියයි, හැප්පෙන ඒවා ඒ ඔක්කොම පෙන්නනවා. එතකොට අපි කොහොමද කියන්නේ මේවා වැරදි කරන්න ඩ්‍රයිවර්ලාට ඉඩ දෙන්න කියන්න බෑනේ. කොයි ඩ්‍රයිවර් වැරද්ද කරුවොත් වැරද්ද තමයි. මොකද අපි වැරදි කරන්න ඩ්‍රයිවර්ලාට අවසර අරන් දෙන්නේ නැහැ. අපිට මාස 3ක කාලයක් කිව්වා අපි එතනින් ඉල්ලුවා ඒ කට්ටියට මේ රියදුරංග දැනුවත් කරන්න. இந்த 3 மாத காலம் அப்படின்றதுக்குள்ள, இந்த காலத்துக்குள்ள இது எல்லாத்தையும் இவங்க அகற்றி சரியான முறையில பேருந்து நடத்துனர்களோ அல்லது பேருந்து ஓட்டுநர்களோ சரியான முறையில இந்த வீதி விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றதுக்கு இப்பதான் சொல்லிக் கொடுக்க போறாங்களாம். இது வரைக்கும் இது வந்து பாருங்க, இதுல நிறைய வீடியோக்கள் போலீசாரால காண்பிக்கப்பட்டது. ஆனா அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதாவது
யாரு இந்த வேலைநிறுத்தத்தையும் இந்த போலீசார் கொண்டு வந்த இந்த சட்டத்துக்கு எதிராகவும் குரல் கொடுத்த அந்த பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் இதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. தங்களுடைய சாரதிகள், நடத்துனர்கள் நடந்து கொள்ற விதத்தை வீடியோல பார்த்து இதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இப்பதான் அவங்க பார்த்திருக்காங்க போல, இது வரைக்கும் அவங்க பார்க்கல போல. பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அவங்க சொல்ல வேண்டியதுல நான் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆனா இது அவங்களே இதை திருத்திருக்க வேண்டியது. ஆனா இந்த திட்டம் அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்டாலும் அதற்கும் ஆதரவு வழங்காம, அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து வேலைநிறுத்தம் செய்வோம் அப்படின்ற மாதிரி என்ன உயிர் போனான்னு அதெல்லாம் கணக்கே இல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு 3 மாதம் தேவையில்லை, 2 கிழமையே போதும், இல்ல ஒரு நாள் கூட சில இடங்கள்ல போதுமானதாக இருக்கும். ஆனா இதுக்கு ஏற்றுக்கொள்ளாம இந்த மாதிரி ஒரு நிபந்தனைக்கு இப்பொழுது வந்திருக்கு. பல விமர்சனங்கள் இருக்கு. அரசாங்கம் இதுல இருந்து பின்வாங்குதா, போலீசார் ஏன் இதுல எவ்வளவு காலம் உங்களுக்கு கொடுத்தாங்க, 1 மாத காலம் கூட கொடுத்துருக்க தேவையில்லை, இதெல்லாம் வந்து சட்டத்தின் கீழே இருக்கிறது, சட்டத்தை தாண்டி ஒரு மனிதாபிமான அடிப்படையில அல்லது ஒரு விதி என்ற, அதாவது ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே, அந்த அடிப்படையில ஏன் இதை பயன்படுத்த முடியாது? இது பொது போக்குவரத்து வேற, தனியார் போக்குவரத்துனா தனியா ஒரு வாகனத்துல போறவரு என்றாலும் கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு இது பொது போக்குவரத்தான ஒரு விஷயம், அதிகம் மக்கள் பயணிக்கிற ஒரு போக்குவரத்து சேவையை செலுத்துற ஒரு சாரதி சட்டத்துக்கு இல்ல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது என்று சொல்லும்போது கொஞ்சம் அது கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளாக தான் பார்க்கறது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் இவங்களுக்கு 3 மாத காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இந்த கொடுக்கப்பட்ட இந்த 3 மாத காலம் இவங்களுக்கு அது மறக்கப்படுமா, அல்லது இன்னும் 3 மாதம் கேட்பாங்களா, இல்ல பழைய அரசாங்கம் மாதிரி, அல்ல பழைய அரசாங்கங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் மாதிரி அப்படியே கைவிடப்படுமா, மறக்கப்பட்டுமா, 3 மாசத்துல அதெல்லாம் மறந்துடுவாங்களா, இந்த மாதிரியான விமர்சனங்கள் இப்ப எழுப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, இந்த திட்டம் சரியா ஆதரவு வழங்கப்பட்ட திட்டம், இந்த பேருந்து நடத்துனர் சங்கத்தால வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு வழங்கப்பட்டிருக்க இந்த கால அவகாசம் சரியானதா, அல்லது இவ்வளவு காலம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இது 2 விஷயமும் பார்க்கக்கூடியது. சில நேரம் கொடுக்கத்தான் வேணும் போல இருக்கும். சில ஏன்னா உடனடியாக இது திருத்தலான்னு அவங்களே சொல்றாங்க. தங்களுடைய எல்லாரையும் வந்து அதுக்கு பயிற்சி வைக்கணும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், இந்த பொருட்களை கலட்டணும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறதுக்காக 3 மாத காலம் கேட்டிருக்காங்க. அதோட நேற்றைய நாள் ஒரு செய்தி நான் பார்த்தேன், இந்த அதாவது பேருந்து நடத்துனர்கள் ஃபுட்போர்ட்ல இருந்து போகக்கூடாது, அவங்களுக்கு தனியான சீட் இருக்கு. பொதுவா வந்து இந்த பேருந்துகள் எல்லாம் பின்பக்கமாக ஏறி முன்பக்கமாக இறங்குவாங்க, அல்லது முன்பக்கமாக ஏறி பின்பக்கமாக இறங்குவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த டிக்கெட்டை வந்து முன்பக்கமாக ஏறும்போது டிக்கெட் எடுத்துட்டு அவங்க பின்பக்கமாக இறங்கிடுவாங்க. சில பேர் பின்பக்கமாக ஏறி அப்படியே வந்து இறங்கும் போது டிக்கெட் எடுத்துட்டு காசு கொடுத்துட்டு முன்னால இறங்கிடுவாங்க. இந்த மாதிரி நடைமுறைகள் இருக்கு. ஆனா நம்ம பேருந்துகள்ல முன்னாலேயும் வருவாங்க, பின்னாலே இறங்குவாங்க. 2 கண்டக்டர் இருப்பாங்க. 2 கண்டக்டரும் இருந்து டிரைவர் வாகனம், அதாவது பஸ் செலுத்துறத விட கண்டக்டர் மாதிரி தான் கையை போட்டு வாகனம் ஓடுற மாதிரி இருக்கும். அந்த பஸ்ஸை செலுத்துற மாதிரி இருக்கு. பெரிய அளவா நாம வந்து இதெல்லாம் பார்த்து பழகிய ஒரு விஷயம் தான். இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் போது, இருக்கிற சட்டத்தை அமல்படுத்தப்படும் போது சரியான முறையில இதுக்கு ஆதரவு விரைவா வழங்கப்படும் பார்க்கப்பட்டாலும், அதற்கு சம்பந்தமானவர்கள் இதற்கான ஆதரவு பெரிய அளவா கொடுக்காததால இது 3 மாத காலம் தள்ளி போயிருக்கிறது. ஆனாலும் வீதி ஒழுங்கு முறைகளை மீறும் சாரதிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை தொடரும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிளீன் ஸ்ரீலங்காக்குள்ள பல விஷயங்கள் தொடர்ச்சியா உள்ளடக்கப்படும் சொல்லப்படும். இந்த விஷயத்துக்கே இவ்வளவு எதிர்ப்பும் இவ்வளவு விஷயங்களும் நடக்கும்போது இன்னும் வரப்போற விஷயங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அந்தந்த பக்கமா இருக்க போகுது, அதுவும் இப்படிதான் காலம் தள்ளி வழி போகுமா அப்படின்ற பல கேள்விகள் இப்ப இருக்கு அடுத்து வரப்போற விஷயங்கள்ல. இந்த ஒரு விஷயம் தான் இன்றைய நாள்ல அதிகமா பரவலா பேசப்பட்ட முக்கியமான ஒரு தகவலா இருந்தது. அதோட இன்றைய நாள்ல இன்னும் ஒரு விஷயம் பாராளுமன்றத்துல பேசப்பட்டிருக்கு. இந்த அரிசி இன்னும் சிவப்பு அரிசி தட்டுப்பாடா இருக்கு. இந்த தட்டுப்பாடா இருக்கிற சிவப்பு அரிசி தட்டுப்பாட்டுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அப்படின்றத இன்றைய நாள்ல அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு, வசந்த சமரசிங்க. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, தேர்தல் காலத்துல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த சிவப்பு பச்சை அரிசி 10 கிலோ ஒருத்தருக்கு கொடுத்திருக்காரு, 20 கிலோ கொடுத்திருக்காங்க. அது கொடுக்கப்பட்டதால தான் இப்ப இந்த அரிசி தட்டுப்பாடே வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது இந்த பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் குற்றச்சாட்டப்படுது. இவங்களை குற்றம் சாட்டுறது, இவங்க அவங்களை குற்றம் சாட்டுறது. இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, சிவப்பு பச்சை அரிசி சாப்பிடாதவங்களுக்கே 20 கிலோ கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி கொடுக்கப்பட்டதெல்லாம் இந்த அரிசி பற்றாக்குறை வந்திருக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலும் நாங்க பற்றாக்குறை நீக்கிறதுக்கான இறக்குமதியை தொடர்ந்தும் வச்சிருக்கோம். அதுக்கான முடிவு காலத்தை தொடர்ந்து நீடிச்சிருக்கோம். தொடர்ந்தும்
அரிசி இறக்குமதியாகும். பற்றாக்குறை இல்ல. நிறைய இடங்கள்ல அரிசி இருக்குண்டு எல்லாரிடமும் இருக்கு. அதனால நாங்க 2, 3 வீடியோக்கு முதலே நான் கேட்டிருந்தேன். நிறைய இடங்கள்ல பச்சை அரிசி, சிவப்பு அரிசி இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா கட்டுப்பாட்டு விலையில விற்கப்படுதுன்னு பார்த்தா இல்ல. அந்த அரசாங்கம் சொன்ன அந்த கட்டுப்பாட்டு விலைக்கு இல்லைன்னு தான் விற்கப்படுது. ஆனா அரிசி இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு விஷயமும் இன்றைய நாள்ல பாராளுமன்றத்துல பேசப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயங்களை அதிகமா நாங்க செய்திகள்லையும் சமூக வலைத்தளங்களையும் சமூகத்திலையும் பார்த்தோம். அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. நாளைக்கு சந்திக்கலாம் இன்னொரு வீடியோல.